எதுக்குமே இப்போ வந்திருக்கிறான்? ஏன்டா இங்கே வந்த? ஒரு 10 ரூபா கொடுமா, அது வாங்கிறதுக்கு தாம்மா வந்தேன். இந்தா 100 ரூபா, 10 ரூபா எடுத்துட்டு சில்லறை மாற்றிட்டு வந்துட்டு கொடு. என்னடா சரிம்மா. நீ இன்னைக்கு ஸ்கூல் போலியா? இன்னைக்கு லீவ் ஆண்டி. நீ ஸ்கூல் போய் என்ன சாதிக்க போற? உங்க அம்மா மாரி கூலி வேலைக்கு தான் போற. மா இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, பையன் நல்லா படிச்சு என்ன நல்லா பார்த்துப்பாமா. செல்லம்மா நீங்க வாயா. இதோ வர மம்மி. என் பிள்ளையெல்லாம் வெளிநாட்டுக்கு அமிச்சு படிக்க வைக்க போறேன். சரிம்மா. அம்மா நான் போயிட்டு வரேன். டேய் இங்கே உட்காந்து என்ன பண்ணுற? என்னாச்சுடா சோகமாக உட்காந்துருக்க? அம்மா எல்லா பசங்களும் விளையாடும்போது ஷூ போட்டு வராங்கம்மா, எனக்கும் ஷூ வாங்கி தெரியா? நான் என்ன வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும்ல. நம்ம இருக்கிற நிலைமையில புது ஷூ நினச்சி கூட பார்க்க முடியாதுடா. உங்கள் அப்பங்க அதை உனக்கே தெரியும்ல. ஏய் ஏய் பூ, என்ன இந்த வீட்டில் ஆளுகிறாங்களா இல்லையா? ஏய் கனகா கனகா கூப்பிடுன்னேங்கிறேன். ஏய் வாடி வெளியே. என்னங்க ஏங்க இப்படி குடிச்சிட்டு வந்து கத்திட்டே இருக்கீங்க? ஏய் அப்படி தாண்டி கத்துவேன், காசை குடி. குடிக்கணும். ஏங்க ஃபுல்லாக தானே குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, திருப்பியும் குடிக்க காசு கேட்குறீங்க? அதெல்லாம் நீ பேசக்கூடாது, காசு மட்டும் குடி. ஏங்க அந்த குடியால் எவ்வளோ குடும்பம் கஷ்டப்படுதுன்னு தெரியுமாங்க? நேடி நான் மண்ணு கேட்டேங்கிறேன். அப்பா இப்போ காசு குடிக்கிறியா இல்லையா? நீ காசுலாம் இல்லைங்க, தர முடியாது. காசு தர முடியாதா? இன்னிலேருந்து நீ எப்படி குடும்பம் நடத்துறேன்னு பார்த்துலாம். நான் இந்த வீட்டுக்கே வர மாட்டேன், பொடி. அம்மா அப்பா கதை தள்ள எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் விளையாட போயிட்டு வரேம்மா. சரிப்பா. ஃபுட்பால் விளையாடுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிக்கலாம் வாங்கடா. சரிடா. டேய் நானும் விளையாட வரட்டாடா? டேய் நான் வரலடா. நானும் வரலடா. டேய் ஏன்டா நான் வந்தோடனே அவனுக்கு போய் உக்காந்துட்டானுங்க? பாப்பே அவனுங்கிட்டே கேட்கலாம். ஏன்டா போயிட்டீங்க? முன்ன முதல்ல ஏன்டா என்கிட்ட பேச மாட்டீங்க? எங்க அம்மா உங்க கூட சேர வேணாம்னு சொல்லிக்கிறாங்க. உங்க கூடலாம் சேர்ந்தா நான் கெட்டு போயிடுவேன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா சொல்லியிருக்காங்கடா உங்க அப்பா குடிக்காரன்னு. அதனால அவங்க கூட சேர எனக்கு பிடிக்கல. சரிடா. குடின்றது உங்களுக்கு மட்டும் அசிங்கம் இல்லை, உங்கள் குடும்பத்தில் வர தலைமுறைக்குமே அது அசிங்கம் தான்.